ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். காலையிலே இன்றைக்கி வீடியோ எடுக்க வந்தாச்சுங்க. இன்னையிலேருந்தாவது டெய்லி காலையில் ஒரு கார்டன் வீடியோ போடலாம். ஏன்னா நம்மளுடைய 22,000 உறவுகளும் கார்டன் வீடியோ போடாமல் கொஞ்சம் ஜெயாஸ் கார்டன் சேனலை ஓப்பன் பண்ணும்போது ஒன்றுமே வரலையேன்னு கொஞ்சம் ஏமாற்றமாக இருக்கும்ல. ஸோ இனியாவது போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வருங்க. இன்றைக்கி என்ன வீடியோனா, சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்விக்கான பதில் தான். இதுக்கான பதில் நம்ம ஏற்கனவே ஒரு போன வருடத்துலையும் போட்டிருக்கோம். ஆனாலும் ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க, எங்கள் வீட்டில் தக்காளி செடி பூத்துச்சு, அதுக்கப்புறம் இந்த பூவெல்லாம் காஞ்சி போயிடுச்சு, அப்புறம் 2வது முறை பூத்துச்சு, ஆனால் பூக்கள் அப்படியே தான் இருக்குது, ஆனால் அவங்க தக்காளியாக மாற மாட்டேங்கிறாங்க, செடியை கட் பண்ணி விட்டுறவா, என்ன பண்ணணும், இன்னும் பொறுமையாக இருக்கணுமா, இப்படி பலவிதமான அவங்களுடைய மனதினுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருந்தாங்க. இப்போ நம்ம வீட்டில் தக்காளி செடியெல்லாம் முடிஞ்சு போனதுக்கப்புறம் அவ்வளோத்தையும் நம்ம எடுத்துட்டோம். திரும்ப நம்ம போடலை, வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அது மட்டும் காரணம் இல்லை, நமக்கு போடுறதுக்கு கொஞ்சம் நேரமும் ஒத்து வரல. அதனால் தக்காளியெல்லாம் போடலை. தக்காளின்னு இல்லை, எந்த விதையுமே போடலை. ஆனால் கத்தரி மட்டும் தன்னால் முளைச்சிச்சு பிடிங்கி நட்டுருக்கேன். ஸோ தக்காளியெல்லாம் நம்ம ஜூனில் தான் போடுற மாதிரி ஒரு ஐடியா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போதைக்கு இந்த ஒரு தக்காளி செடியை வச்சு உங்ககிட்ட நான் காமிக்கிறேன். இந்த ஒன்று தான் இருக்குது. சரி, இவங்க காய்ச்சிட்டு இருக்கிறதுனால நம்ம இவங்கள டிஸ்டர்ப் பண்ணலை. ஒரு சகோதரி எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, அக்கா வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால தக்காளி பழங்கள் எல்லாம் செரி தக்காளி பழமாக மாறிடுச்சுக்கா, வெயில் தாக்கத்தினால. பெருசாக இருக்கிறது குட்டியாக தானே செரி, நமக்கு செரி தக்காளி குட்டி குட்டியாக தானே காய்க்கும், அப்படி மாறிடுச்சுக்கா அப்படி சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ இங்கே பாருங்களேன். செரி தக்காளி எப்படி மாறி இருக்கு தெரியுமா? இங்கே பாருங்கள், மணத்தக்காளியாக மாறி இருக்கு. இதுதான் வெயிலினுடைய தாக்கத்தினால ஏற்படக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ பூக்களையே அப்படின்னாக்க, பூக்கிறதெல்லாம் காயாக மாறலைன்னா தக்காளிக்கு என்ன பண்ணும்? மற்றதுக்கெல்லாம் பூக்களெல்லாம் காய்களாக மாறலைன்னா நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம்? தேமூர் கரைசல் கொடுத்தாக்க பிஞ்சு பிடிக்கும் அப்படிங்கிறது. ஆனால் இவங்களுக்கு அது தேவையில்லை. நான் சொன்ன ஒரே ஒரு சின்ன டிப்ஸு தாங்க. அதை நீங்கள் ஒரு வாரம் செய்யுங்க. பட் 2 நாள் செஞ்ச உடனேயே ஒரு 2 காய் அதில் வர்றதை பார்ப்பீங்க. 3வது நாள் செய்யும்போது இருக்கிற பூக்கள் எல்லாம் காய்களாக மாறுறதை பார்ப்பீங்க. ஆனால் ஒரு 1 வீக்குக்கு நீங்கள் அதை பண்ணணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தக்காளிகள் எல்லாமே தக்காளியில் இருக்கக்கூடிய பூக்களெல்லாம் பிஞ்சுகளாக மாறுறதுக்கு. அது என்ன தெரியுமா? போகிற போக்கில் அது கூட கொஞ்சம் விளையாடணும். என்ன அப்படின்னா, இப்போ இதுதான் தக்காளி செடி இருக்குது இல்லையா, இவங்க பூக்குறாங்க இல்லை பூக்கிற ஸ்டேஜில் இருக்காங்கன்னா லைட்டாக இப்படி ஒரு ஷேக், போகும்போது வரும்போதெல்லாம் லைட்டாக இப்படி ஒரு ஷேக். இந்த மாதிரி நான் இப்போ மிளகாய் செடியை பண்ணிகிட்ருக்கிறேன், நீங்கள் மிளகாய் செடிக்கெல்லாம் பண்ண தேவையில்லை, சரிங்களா? போகும்போது வரும்போதெல்லாம் நீங்கள் தண்ணி ஊற்ற வருவீங்கள்ல, லைட்டாக செல்லமே எப்படி இருக்கிற அப்படின்னு இப்படி லைட்டாக ஆட்டுனீங்கன்னா போதுங்க. இந்த மாதிரி ஷேக் பண்ணி விடும் பொழுது அவங்க பாலினேஷன் நடக்கும், சரிங்களா? அந்த மாதிரி புதிய தகவல் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இது தெரியாதவங்களுக்காக தான் இந்த புதிய தகவல். தக்காளி செடியை பூக்கள் வந்த உடனேயே தினமும் காலையில் ஒரு தடவை பண்ணினாலும் ஓகே தான். ஆனால் நீங்கள் காலையிலையும் சாயந்தரமும் பண்ணினீங்க அப்படின்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டாகவே பாலினேஷன் ஆகும். சூப்பராகவே உங்களுக்கு காய்கள் வர ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ஒரு வேலையை மட்டும் செய்யுங்க. மற்ற எல்லா வேலையும் நீங்கள் செஞ்சுட்டு தான் இருப்பீங்க. ஓரம் கொடுக்கறது, கிளறி விடுறது, அதில் எதாவது ஃபங்கஸ் இருக்குதா, ஒயிட் பூச்சி இருக்குதா, அதுக்கெல்லாம் என்னென்ன ரெமெடி எல்லாமே பண்ணிகிட்ருப்பீங்க. ஆனால் இதை பண்ணதுக்கு சில நேரங்களில் மறந்துடுவோம், சில நேரங்களில் தெரியாமல் இருக்கலாம். இந்த ஒரு விஷயத்தை பண்ணிங்கன்னா எல்லா பூக்களும் அடி பிஞ்சு பிடிச்சி வர்றதை நம்ம கண்ணால் பார்க்குறப்ப ஆஹா அப்படின்னு மன மகிழ்ச்சியில் துள்ளி குதிப்பீங்க. அவ்வளோ பூக்களுமே பிஞ்சுகளாக மாறிடுங்க. அப்புறம் என்ன, அறுவடை அள்ள வேண்டியது தான் பாக்கி. அதை கண்டிப்பாக செய்யுங்க. இன்னொரு டிப்ஸையும் நான் இப்போ சொல்லிடுறேன். ஏன்னா இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணோன்னா உங்களுக்கு தக்காளிகள் சூப்பராக வர ஆரம்பிச்சிடும். ஆனால் நிறைய யூடியூப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, தக்காளிகளை அப்படி செவச்சவேன்னு விட்டுருப்பாங்க. அப்படி பார்க்கவே ஆசையாக இருக்கும், அப்படி சபப்பாக அப்படி
போட்டு எடுப்பாங்க. அந்த மாதிரி நல்லா செவக்க விட்டு தக்காளிகளை பறிக்கக்கூடாதுங்கிறதையும் இந்த நேரத்தில் நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். கரெக்டாக ஒரு மஞ்சள் ஷேடு வந்து பழுக்கிற ஸ்டேஜ் வரும் பார்த்திங்களா, அப்போவே நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா தக்காளி செடிகள் நீண்ட நாளைக்கு நமக்கு காய்ப்பு கொடுப்பாங்க. பழுக்க வச்சு எடுத்திங்கன்னா அது அந்த செடி வந்து முதிர்வு தன்மையை மிக விரைவிலேயே அடைஞ்சிரும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அதையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் அக்கா காய்ச்சிருச்சு ஆனால் சீக்கிரமே பட்டுருச்சுக்கா அப்படின்னு நீங்கள் கேட்க மாட்டீங்க. ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். யாம் பெற்ற இன்பம் வையகம் பெருகங்கிற மாதிரி ஷேர் பண்ணி விட்டுருங்க. அப்படியே என்ன சந்தோஷப்படுத்துறதுக்காக சின்னதாக ஒரு லைக் ஒன்று கொடுத்து கமெண்ட் பண்ணினீங்கன்னா ரொம்பவே நான் மகிழ்ச்சி ஆகிடுவேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட ஆதரவை கொடுத்துக்கிட்டே இருங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி கார்டனிங், டேக் கேர், பை, சி.